வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜாகிரஃபி புவியியலில் மிக முக்கியமான தலைப்பான இந்தியாவோட அமைவிடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன இந்தியாவோட அமைவிடம்? நம்மளோட உலகம் பூமின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் இருக்கிற நிலப்பகுதிகளை மொத்தமாக 7 கண்டங்களாக பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா? 7 கண்டங்களாக பிரித்து அதுக்கு ஆசியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இது மாதிரி ஒரு 7 கண்டங்கள் இருக்குது. இந்த 7 கண்டங்களில் ஒரு கண்டம் தான் ஆசிய கண்டம். ஓகேங்களா? இந்த ஆசிய கண்டத்தில் ஒரு நாடு தான் இந்தியா. ஓகேங்களா? பல நாடுகள் இருக்குது ஆசிய கண்டத்தில், அதில் ஒரு நாடு தான் இந்த இந்தியா. மொத்தமாக ஒரு உலகத்தில் 195 நாடுகள், ஓகேங்களா, அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளாக ஒரு 195 நாடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸாக்டாக இந்தியான்றது இந்த உலக வரைபடத்தில் உலகத்தில் எங்கே அமைஞ்சிருக்கு, இதோட அண்டை நாடுகள் என்னென்ன, எந்தெந்த நாடுகளோட எல்லைகளை பகிர்ந்துக்குது, இதோட கடற்கரைகள் என்ன, மேற்கில் என்ன கடற்கரை இருக்குது, கிழக்கில் என்ன கடற்கரை இருக்குது அப்படின்னு உலக அளவில், அதாவது உலக மேப்பில் இந்தியாவோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக டைம் ஜோன். நம்ம புதுசாக மொபைல் வாங்கினாலோ அல்லது டைம் செட் பண்ணாலோ இந்த +5:30 கொல்கத்தான்னு போட்டு +5:30ன்னு ஒரு நம்பரை காட்டும். ஏன் இந்த டைம் ஜோனை நமக்கு காட்டுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய அமைவிடம். இதுதான் உலக வரைபடம். இதில் மொத்தமாக ஒரு 195 நாடுகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்தியாவும் உலகமும், இப்போது உலகத்தில் ஆசிய கண்டத்தில் இந்தியா இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இந்த ஆசிய கண்டத்தில் இந்தியா எங்கே இருக்குது? ஓகேங்களா? உலகத்தில் ஆசிய கண்டம் இருக்குது. இந்த ஆசிய கண்டத்தில் குறிப்பிட்டு இந்தியாவை எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவோட தெற்கு பகுதியில் தமிழ்நாடு இருக்குது. நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சதர்ன் மோஸ்ட் பார்ட்டில் தான் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது ஆசிய கண்டத்தில் இந்த இந்தியான்ற நாடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்னா, அதுக்கான விடை என்னன்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி மேப்புக்கு போயிடலாம். நீங்கள் மேப்பை வச்சு எதை படித்தாலும், ஓகேங்களா, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு மறக்காது. ஏன்னா மேப்பை நீங்கள் புரிஞ்சு படிப்பீங்க. மேப்பை எப்படி பார்த்தாலும் புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி படிக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த கான்செப்ட் மறக்கவே மறக்காது. பாருங்கள், இதுதான் ஆசிய கண்டம். ஆசிய கண்டம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது கிழக்கு ஆசியா, ஏன்னா கிழக்கு பகுதியில் இருக்குது, அதனால் கிழக்கு ஆசியா. இது மேற்கு ஆசியா, இது வடக்கு ஆசியா, இது தெற்கு ஆசியா. பாருங்கள், கிழக்கு ஆசியா, மேற்கு ஆசியா, வடக்கு ஆசியா, தெற்கு ஆசியா. ஒன்றுமே இல்லை, நான் டைரக்ஷன் தான் போட்டிருக்கேன், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு. இப்போது இந்தியா எங்கே இருக்குது? இந்த எண்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது ஆசிய கண்டத்தில் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். மேற்கு ஆசியா கிழக்கு ஆசியாவுக்கு மத்தியில் இந்தியா இருக்குது. பாருங்கள், கிழக்கு ஆசியா மேற்கு ஆசியா இதுக்கு மத்தியில் தான் இந்திய நாடு அமைஞ்சிருக்கு. ஆசிய கண்டத்தில் இந்தியா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கிழக்கு ஆசியாவுக்கும் மேற்கு ஆசியாவுக்கும் மத்தியில் அமைந்துள்ளது அப்படின்னு ஒரு ஆன்சரை சொல்லலாம். இன்னொரு ஆன்சர் என்ன சொல்லலாம்னா, ஆசிய கண்டத்தோட தென்பகுதியில் இந்திய நாடு அமைஞ்சிருக்கு. பாருங்கள், ஆசிய கண்டம், இந்த ஆசிய கண்டத்தோட எந்த பகுதியில்? இது தெற்கு டைரெக்ஷனாக. அப்போது சவுத் சைடில் தான் இந்த இந்திய நாடு அமைஞ்சிருக்கு. அப்போது இந்தியாவை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 2 பதில் சொல்லலாம். இந்தியா ஆசிய கண்டத்தில் கிழக்கு ஆசியாவுக்கும் மேற்கு ஆசியாவுக்கும் மத்தியில் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட் ஆன்சர். 2வது ஆன்சர், ஆசிய கண்டத்தோட தென்பகுதியில் இந்தியா அமைஞ்சிருக்கு. கூற்று காரணத்தில் இதை கேட்கலாம். இந்திய நாட்டோட ஆசிய கண்டத்தில் வடபகுதியில் இந்திய நாடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஆனால் கரெக்டான ஆன்சர் என்னென்னா, ஆசிய கண்டத்தோட தென்பகுதியில் தான் இந்த இந்திய நாடு அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக வேறு என்ன? மேற்கு ஐரோப்பிய நாடுகள். எல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு தான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்ததும் உங்களுக்கு புரியும். அடுத்ததாக பாருங்கள், மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும். இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள் எங்கே இருக்குது? மேப் எடுத்துப்போம் திரும்பவும். பாருங்கள், இங்கே தான் ஐரோப்பிய நாடுகள். இதெல்லாம் ஐரோப்பிய நாடுகள் சின்ன சின்னதாக இருக்கும். இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் இங்கே இருக்கிற சின்ன சின்ன கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் அவங்க வணிகம் மேற்கொள்ளணும்னு நினச்சாங்கன்னா கப்பல் போக்குவரத்து, ஏன்னா கடல் வழி போகிறது தான் ஈஸி. அப்படி போகும்போது அவங்க இந்திய பெருங்கடல் வழியாகத்தான் போக வேண்டும். இல்லை, கிழக்கு ஆசிய நாடுகளும் சரி மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் சரி, இங்கிருந்து ஏதாச்சும் பொருள் எடுத்துகிட்டு வந்தாலும் அல்லது இங்கிருந்து பொருள் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போனாலும் கப்பல் மூலயமாக இந்திய பெருங்கடல் வழியாகத்தான் அவங்க வந்தாகணும். அப்போது மேற்கு ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்கு ஆசியா நாடுகளையும் இணைக்கும் பாலமாக இந்திய பெருங்கடல் விளங்குகிறது. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். அடுத்ததாக இந்திய பெருங்கடலை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு
ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போது உலகத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பெருங்கடல் இருக்குது. ஓகேங்களா, அட்லாண்டிக் இருக்குது, பசிபிக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பெருங்கடல் இருக்குது. ஆனால் எந்த பெருங்கடலும் ஒரு நாட்டோட பேரை ரெப்ரசன்ட் பண்ணி எந்த பெருங்கடலோட பேரும் அமைஞ்சிருக்காது. ஓகேங்களா, அட்லாண்டிக், பசிபிக் இந்த மாதிரி தான் பேர் அமைஞ்சிருக்குமே தவிர ஒரு நாட்டோட பேர் எந்த பெருங்கடலுக்கும் இருக்காது. ஆனால் இந்திய பெருங்கடல் மட்டும் நம்மளோட நாடு, இந்திய நாடை ரெப்ரசன்ட் பண்ணி அதோட பேர் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இது ஒரு இந்திய பெருங்கடலோட ஒரு சிறப்பு. ஓகேங்களா, அடுத்ததாக வேறு என்ன பார்க்க போகிறோம்? இப்போது உலகத்தில் ஆசிய கண்டத்தில் கிழக்கு ஆசியாவுக்கும் மேற்கு ஆசியாவுக்கும் மத்தியில் இந்திய நாடு இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக ஆசிய கண்டத்தோட தென்பகுதியில் இந்தியா இருக்குதுன்னு பார்த்தோம். 2 பாயிண்ட். இந்தியா உலக அளவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு அடுத்ததாக எக்ஸாக்டாக வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். உலக அளவில் இந்தியா பரப்பளவில் 7வது பெரிய நாடு. உலக அளவில் பார்த்தோன்னா நிறைய பெரிய பெரிய நாடுகள் இருக்குது. இது பாருங்கள், கனடாலாம் எத்தனை ரொம்ப பெருசான கண்ட்ரி. இல்லை, அடுத்ததாக ரஷ்யாவும் பெரிய கண்ட்ரி. இந்த மாதிரி பெரிய நாடுகள் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 7வது பெரிய நாடு. இல்லை, 7வது பெரிய நாடு இந்தியா. அதுக்கு அடுத்தது ஆசிய கண்டத்தில் நம்ம இருக்கிற கண்டம் ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு. உலக அளவில்னு கேட்டால் 7வது பெரிய நாடு, ஆசிய கண்டத்தில்னு கேட்டால் 2வது பெரிய நாடு. ஓகேங்களா, இந்தியாவோட இந்த நிலப்பரப்பு எவ்வளோ? இல்லை, கிலோமீட்டரில் கேட்டிருக்காங்க. இந்த நிலப்பரப்பு மொத்தமான நிலப்பரப்பு எவ்வளோன்னு கேட்டோன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இவ்வளோ டேட்டா இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்டுருக்காங்க. இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளோ? 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா, பரப்பளவில் உலக அளவில் 7வது பெரிய நாடு, ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு. ஆசிய கண்டத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட நிலப்பரப்பு 32,87,263. புவியோட மொத்த பரப்பளவில், பூமியில் இருக்கிற மொத்த பரப்பளவில் இந்தியா 2.4% கொண்டுள்ளது. புவியோட மொத்த பரப்பளவில் இந்தியா 2.4% கொண்டுள்ளது. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஆசிய பகுதியிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்படுகிறது. இப்போது ஆசிய நாடுகளையும் இந்திய நாட்டையும் பிரிக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா இமயமலை. ஓகேங்களா, குறுக்கில் ஒரு இமயமலை தொடர் வரும். ஓகேங்களா, இந்த தொடர் தான் என்ன பண்ணும்? ஆசிய நாடுகளையும் நம்ம இந்தியாவையும் பிரிக்குது. இன்னொன்றும் சொல்லுவாங்க, ஆசிய நாட்டிலேருந்து வீசுகிற குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை வெப்பமாக வச்சுக்கிறது எதுனா இமயமலை தான். ஓகேங்களா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்ததாக நம்ம இப்போ இதை ரிவிஷன் பண்ணிடலாம். உலக அளவில் இந்தியா பார்த்தோன்னா இப்போது ஆசிய நாடுகள்னு சொல்லணும்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வருவோம். உலக அளவில் இந்தியா. ஓகேங்களா, இந்தியா ஆசிய கண்டத்தில் இருக்குது. ஆசிய கண்டத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசிய நாடுகளுக்கு மத்தியில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்ததாக வேறு என்ன சொல்லலாம்? ஆசிய கண்டத்தோட தென்பகுதியில் இந்தியா நாடு அமைந்துள்ளது. அதுக்கடுத்ததாக பரப்பளவில் உலக அளவில் 7வது பெரிய நாடு, ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு. இந்தியாவோட நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர். புவியோட மொத்த பரப்பில் 2.4%. ஆசிய பகுதியிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்படுது இந்திய நாடு. ஓகேங்களா, அடுத்ததாக ஈக்வேட்டார், பூமத்திய ரேகையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக். நம்ம ஜாகிரஃபி படிக்க போகிறதுக்கான பேசிக்கே எங்கன்னா இந்த பூமத்திய ரேகையில் தான் தொடங்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் உலக வரைபடம், இதுதான் உலகம். ஓகேங்களா, ஒரு கோலமாக இருக்குங்களா, ஒரு ஸ்பியராக இருக்குங்களா, இதுதான் உலக வரைபடம். இந்த உலகையே 2ஆக ஒரு கோடு ஹரிசாண்டலாக ஒரு கோடு பிரிக்குது. அந்த கோடுக்கு பேர் தான் ஈக்வேட்டார். இது லைனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைனாலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு இமேஜினரி லைன். ஓகேங்களா, ஒரு கற்பனையான ஒரு கோடு தான் ஈக்வேட்டார். தமிழில் பூமத்திய ரேகை. ஓகேங்களா, உலகையே 2ஆக பிரிக்கிற ஒரு கோடு எதுன்னு கேட்டோன்னா பூமத்திய ரேகை, அதாவது ஈக்வேட்டார். ஓகேங்களா, இந்த ஈக்வேட்டருக்கு மேலே இருக்கிற பகுதிகள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா வட அரைக்கோளம். இதுக்கு கீழே இருக்கிற பகுதிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தெற்கு அரைக்கோளம். ஓகேங்களா, ஏன்னு இதை வட அரைக்கோளம்னு சொல்கிறாங்கன்னா டைரெக்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிறது என்ன வரும்? வடக்கு. அப்போ வட அரைக்கோளம், அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியர். கீழே இருக்கிற பகுதியெல்லாம் சதர்ன் ஹெமிஸ்பியர். உலகையே 2ஆவது கோடு பிரிக்குது, அதுக்கு பேர் ஈக்வேட்டார். இந்த ஈக்வேட்டாருக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வட அரைக்கோளம், அதாவது நார்தன் ஹெமிஸ்பியர். கீழே இருக்கிற பகுதியில் எல்லாம் தெற்கு அரைக்கோளம், அது இங்கிலீஷில் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிளியராக இருக்கீங்களா? பூமியை ஹரிசாண்டலாக ஒரு கோடு பிரிச்சிச்சு, அதை வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம்னு பார்த்தோம். இப்போது பூமியை வெர்டிக்கலாக ஒரு கோடு பிரிக்க போகுது. ஓகேங்களா, பூமியை வெர்டிக்கலாக ஒரு கோடு பிரிக்க போகுது. அந்த கோடு செங்குத்தாக ஒரு கோடு பிரிக்க போகுது. அந்த கோடை வச்சு தான் நம்மளோட டைம்லாம் நிர்ணயம் ஆகுது. என்ன சார் சொல்கிறீங்கன்னா, ஆமாம்,
இருங்க ஒரே நிமிஷம். இந்த மேப்பை பாருங்கள். நம்ம பூமியை ரெண்டாக ஒரு ஹரிசாண்டலாக ஒரு கோடு பிரிக்குதுன்னு பார்த்தோம். இது ஈக்குவேட்டார். ஓகேங்களா, இது பூமத்திய ரேகை. இப்போ பாருங்கள், வெர்டிக்கலாக செங்குத்தாக ஒரு கோடு பிரிக்குது. அந்த கோட்டுக்கு பேர் கிரீன்விச் மெரிடியன். இதை வச்சு தான் நம்ம டைம் ஜோனே முடிவாகுது. ஓகேங்களா, நம்ம இப்போ +5:30 அப்படின்லாம் டைம் பார்த்தோம்ல, அதெல்லாம் இந்த கோடை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஈஸ்ட். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லா பகுதியுமே ஈஸ்ட்டு. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வெஸ்ட்டு. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் கிழக்கு, இந்த பக்கம் இருக்கிறது மேற்கு. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், பூமத்திய ரேகை ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கிறது இந்த ஃபுல் ஏரியாவே நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு பார்த்தோம், அதாவது வட அரைக்கோளம்னு பார்த்தோம். கீழே இருக்கிறது தென்னரைக்கோளம், இந்த இருக்கிற எல்லா பகுதியும் தென்னரைக்கோளம்னு பார்த்தோம். இந்த தென்னரைக்கோளம் வட அரைக்கோளத்தில் இன்னும் இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இன்னும் ரெண்டாக பிரித்து இந்த ஒரு கோடு வெர்டிக்கலாக ஒரு கோடு, செங்குத்தாக ஒரு கோடு பிரிக்குது. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கிழக்கு, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் மேற்கு. கீழும் அதே தான், இங்கே ஈஸ்ட்டு, இங்கே வெஸ்ட்டு. ஓகேங்களா, இது வட அரைக்கோளத்தில் ஈஸ்ட்டு, இது தென் அரைக்கோளத்தில் ஈஸ்ட்டு. இது வட அரைக்கோளத்தில் வெஸ்ட்டு, இது தென் அரைக்கோளத்தில் வெஸ்ட்டு. ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா? பூமியை 2 கோடு ரெண்டாக பிரிக்குது. ஓகேங்களா, 2 கோடு சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதுதான் பூமி. ஓகேங்களா, இதை ஹரிசாண்டலாக ஒரு கோடு பிரிக்குது. அந்த கோடுக்கு பேர் ஈக்குவேட்டார் பூமத்திய ரேகை. வெர்டிக்கலாக ஒரு கோடு பிரிக்குது. அந்த கோடுக்கு பேர் கிரீன்விச் மெரிடியன். ஓகேங்களா, இப்போது இந்த கோட்டுக்கு ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்கிறது எல்லாம் சதர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது தென் அரைக்கோளம். இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா பகுதியுமே என்னென்னா வட அரைக்கோளம். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சிங்களா? அடுத்ததாக வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டாங்களா, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஈஸ்ட், அதாவது கிழக்கு. இந்த பக்கத்துக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே மேற்கு, அதாவது வெஸ்ட். ஓகேங்களா, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்து நம்மளோட இந்தியாவுக்கு போயிடலாம். ஓகேங்களா, இப்போது இந்தியாவோட அமைவிடத்துக்கு வந்துட்டோம். இந்தியாவோட அமைவிடம் பாருங்கள், வட அச்சம் இந்தியாவோட லொக்கேஷன். நம்ம உலக வரைபடத்தில் இந்தியாவோட லொக்கேஷன் எப்படி குறிப்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி தான் குறிப்பிடுவாங்க. 8 டிகிரி 4 மினிட்ஸ். ஓகேங்களா, 8 டிகிரி 4 நிமிடம் வடக்கு, அல்லது 37 டிகிரி 6 நிமிடம் வடக்கு, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன் வடக்குன்னு குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள், இது இந்தியாங்களா, இந்தியா, இது ஈக்குவேட்டார். இந்தியா எந்த அரைக்கோளத்தில் இருக்குது பாருங்கள், இது ஈக்குவேட்டார் பூமத்திய ரேகை. இந்தியா எந்த அரைக்கோளத்தில் இருக்குது, வட அரைக்கோளத்தில் இருக்குது. எந்த அரைக்கோளத்தில் இருக்குது, வட அரைக்கோளத்தில் இருக்குது. அதனால் நம்ம என்ன குறிப்பிட்றோன்னு பார்த்தோன்னா, இந்த 38 டிகிரி 4 நிமிடம் வடக்கு, 37 டிகிரி 6 நிமிடம் வடக்கு அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த 8 டிகிரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஈக்குவேட்டர் பார்த்தோங்களா, இந்த ஈக்குவேட்டர் 0 டிகிரி. இந்த மேப்புக்கே வந்துடுவோம் பாருங்கள். இந்த ஈக்குவேட்டர் 0 டிகிரி. ஓகேங்களா, 0லேருந்து கொஞ்சமாக இந்தியாவோட எண்டு எங்கே வருதுன்னு பார்த்தோன்னா 8 டிகிரி 4 நிமிடம், 8 டிகிரி 4 மினிட்ஸ். எந்த அரைக்கோளத்தில் இருக்குது, வட அரைக்கோளம். புரியுதுங்களா? ஏன் அந்த 8 டிகிரி 4 மினிட்ஸ்னு நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஏன் அது வருதுன்ற புரிதலோடு படிக்கணும். ஏன் வருதுன்னா, ஈக்குவேட்டர் 0 டிகிரியில் இருக்குது, ஈக்குவேட்டருக்கு மேலே இந்தியா இருக்குது. ஓகேங்களா, அந்த கீழே இருக்கிற மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கே வட அரைக்கோளம் போகுது. ஓகேங்களா, ஈக்குவேட்டர் இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஈக்குவேட்டர் போகுதுன்னா இந்தியாவுக்கும் ஈக்குவேட்டருக்கும் கேப் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இங்கே 0 டிகிரினா இந்தியாவோட எண்டு. ஓகேங்களா, இந்தியாவோட முனையான இந்த கன்னியாகுமரி சைடு வரும்போது இந்தியாவோட டிகிரி என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா 8 டிகிரி 4 நிமிடம். 8 டிகிரி 4 நிமிடம் எந்த அரைக்கோளத்தில் இருக்குது, வட அரைக்கோளத்தில் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே 8 டிகிரி 4 மினிட்ஸ். ஓகேங்களா, 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த். இந்த இந்தியாவோட எண்டு இருக்குங்களா, மேலே எண்டு, இது இந்த எண்டு 8 டிகிரி 4 மினிட்ஸு. மேலே லடாக். ஓகேங்களா, லடாக் எல்லை இருக்குங்களா, இதோட எண்டு எவ்வளோ முடியுதுன்னு பார்த்தோன்னா 37 டிகிரி 6 நிமிடம். இதுவும் வட அரைக்கோளம். ஏன்னா இந்தியா முழுக்கவே எதில் இருக்குது, இந்த வட அரைக்கோளத்தில் தான் இருக்குது. அப்போது என்ன சொல்கிறாங்க, இந்த எண்டு 8 டிகிரி 4 நிமிடம் வடக்கு, இந்த எண்டு 37 டிகிரி 6 நிமிடம் வடக்கு. ஏன் சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஈக்குவேட்டர் 0 டிகிரி, இந்தியா ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்குது, 8 டிகிரி 4 நிமிடத்துக்கு மேலே இருக்குது, அதனால் 8 டிகிரி 4 நிமிடம். அடுத்ததாக மேலே பார்த்தோன்னா 37 டிகிரி 6 நிமிடத்தில் முடியுது. ஓகேங்களா, அதனால தான் இந்தியாவோட இந்த வட அச்சத்தை இப்படி குறிப்பிடுறோம், 8 டிகிரி 4 நிமிடம் வடக்கு முதல் 37 டிகிரி 6 நிமிடம் வடக்கு வரை. ஓகே சார், இது புரிஞ்சிச்சு. கிழக்கு தீர்க்கம்னா என்ன, 68/7 முதல் 97/25 வரை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த மேப்புக்கு இப்போ நம்ம வரணும்.
ஓகேங்களா. இந்த மேப்பை நம்ம வரணும். இப்போ பாருங்கள், உலகையே செங்குத்தாக ஒரு கோடு, வெர்டிக்கலாக ஒரு கோடு பிரிக்குதுன்னு பார்த்தோம். இங்கே இது 0 டிகிரி, இங்கே இது 0 டிகிரி, 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரின்னு அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது இந்தியாவோட இந்த எண்டான குஜராத் எத்தனை டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுனா 68 டிகிரி 7 நிமிடம். இதுக்கு இந்த பக்கம், இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் என்ன பார்த்தோம், கிழக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஈஸ்ட், அதாவது கிழக்கு. அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 68 டிகிரி 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 68 டிகிரி 7 நிமிடம் ஈஸ்ட், அதாவது கிழக்கில் ஸ்டார்ட் ஆகுது இந்தியாவோட அமைவிடம். ஓகேங்களா. கடைசியாக எங்கே முடியும்னா இங்கே, ஓகேங்களா, அருணாச்சல் பிரதேசில் 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு. இதுவும் எந்த பகுதியில் இருக்குது, கிழக்கில் தான் இருக்குது. புரியுதுங்களா, ஏன் வடக்கு ஏன் கிழக்குன்னு சொல்கிறேன்னு. ஃபஸ்ட்டு ஈக்குவேட்டரை வச்சு கம்பேர் பண்ணுறோம். ஈக்குவேட்டரை வச்சு கம்பேர் பண்ணால் இந்தியா 8 டிகிரி 4 நிமிடம், ஓகேங்களா, 8 டிகிரி 4 நிமிடத்துக்கு மேலே இருக்குது. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அங்கிருந்து இங்கே 37 டிகிரி 6 நிமிடத்தில் இந்தியாவோட அமைவிடம் முடியுது. ஓகேங்களா. இது ஹரிசாண்டலா. வெர்டிக்கலாக பார்த்தோன்னா இந்த சைடு, ஓகேங்களா, இது கிழக்கு. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கிழக்கு. அதனால் இந்த இடத்துல இங்கே 0 டிகிரி, இங்கே இந்தியா கிட்ட வரும்போது எவ்வளோ டிகிரி வருதுன்னா 68 டிகிரி 7 நிமிடம். இந்தியாவோட எல்லையான அருணாச்சல் பிரதேசத்தில் எந்த இதுவில் முடியுதுன்னு பார்த்தோன்னா 97 டிகிரி 25 நிமிடத்தில் முடியுது. ஓகேங்களா. அப்போது இந்தியாவோட வட அச்சம் கிழக்கு தீர்க்கம் எதுன்னு பார்த்தோன்னா 8 டிகிரி 4 நிமிடம் வடக்கு முதல் 37 டிகிரி 6 நிமிடம் வடக்கு வரை. கிழக்கு தீர்க்கம் எடுத்துக்கிட்டோன்னா 68 டிகிரி 7 நிமிடம் கிழக்கு முதல் 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு. இதுவும் கிழக்கு. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம இதை சொல்கிறோன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம். வட அச்சம் கிழக்கு தீர்க்கம். நீங்கள் பாட்டுக்கு இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஏன் வருதுன்ற புரிதல் இருந்தாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நம்பர் மெமரி ஆகிடும். ஓகேங்களா. ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகையிலேருந்து 8 டிகிரி 4 நிமிடம் வடக்கில் இந்திய நாடோட எல்லை தொடங்குது. எங்கே முடியுது, 37 டிகிரி 6 நிமிடம் வடக்கில் இந்தியாவோட எல்லை முடியுது. இது வந்து வடக்கு பரவல்ல. ஓகேங்களா. கிழக்கு பரவல்லன்னு எடுத்துக்கிட்டோன்னா 68 டிகிரி 7 நிமிடம் கிழக்கில் தொடங்கி 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கில் முடியுது இந்தியாவோட எல்லை. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்தியா முழுவதும், ஓகேங்களா, இந்தியா முழுவதும் வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. நம்ம நார்மலாக என்ன சொல்லிட்டோம், இந்தியாவை வடக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இந்தியாவை என்ன சொல்லணும், வடக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த கோடு வச்சு பார்த்தோன்னா இது வடக்கு. இந்த வடக்குக்கு நேராக இதில் பாதி தான் என்ன சொல்லுவாங்கன்னா வடக்கு. ஓகேங்களா, வடக்கு. இது ஃபுல்லாக வடக்குங்களா. இந்த வடக்கு அரைக்கோளத்தில் இந்தியா எங்கே இருக்குது பாருங்கள், கிழக்கு பகுதியில் இருக்குது. அதை தான் என்ன சொல்கிறாங்க, இந்தியா முழுவதும் வடகிழக்கு, வட அரைக்கோளத்தில் கிழக்கில் இந்தியா இருக்கிறதால வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. புரியுதுங்களா, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தென்கோடி முனை, இந்திரா முனை, முன்னாடி பிக்மில்லியன் முனை என்று அழைக்கப்பட்டது. இதோட பேர் வந்து இந்திரா முனை அப்படின்னு மாற்றுறாங்க. இந்த இந்திரா முனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது, நம்ம இந்தியாவோட எல்லை 8 டிகிரின்னு தானே பார்த்தோம் முன்னாடி. 8 டிகிரி 4 நிமிடம்னு தானே பார்த்தோம். இது என்ன 6 டிகிரி 45 நிமிடம் இப்படி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றும் இல்லை. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இங்கே 8 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்தமான் நிக்கோபாரோட எல்லை இங்கே முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்னென்னா 6 டிகிரி 45 நிமிடத்தில் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்தியாவோட தென்கோடி முனை, ஓகேங்களா, நிலப்பரப்பில் எல்லைன்னு கேட்டால் தான் 8 டிகிரி 4 நிமிடம். தீவு கூட்டங்கள் எல்லாம் சேர்த்து கேட்டாங்கன்னா இந்தியாவோட முனை தென்கோடி முனை, இந்திரா முனை அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டாலோ அல்லது பிக்மில்லியன் முனை என்று மென்ஷன் பண்ணி கேட்டாலோ நீங்கள் இந்த அச்சத்தை தான் எழுதணும். 6 டிகிரி 45 நிமிடம் வட அச்சம், அந்தமான் நிக்கோபார் தீவில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, தென்கோடி முனை. ஓகேங்களா. அடுத்ததான் நிலப்பகுதியின் தென்கோடி முனை. நார்மலாக தென்கோடி முனைன்னு கேட்டால் அந்தமான் நிக்கோபார். நிலப்பகுதியில் தென்கோடி முனைன்னு கேட்டால் தான் நம்ம குமரி முனையை எழுதணும், கன்னியாகுமரி. நம்ம இங்கே பார்த்தோம்ல 8 டிகிரி 4 நிமிடம், இது நிலப்பரப்போட வடக்கு அச்சம். ஓகேங்களா. இது தீவு கூட்டங்களோடு சேர்த்து கேட்டாங்கன்னா வெறும் சிம்பிளாக தென்கோடி முனை, இந்திரா முனை அதோட அச்சம் கேட்டாங்கன்னா 6 டிகிரி 45 நிமிடம். அதுவே நிலப்பகுதியோட தென்கோடி முனை எதுன்னு கேட்டாங்கன்னா குமரி முனை, வடமுனை. ஓகேங்களா. இன்னொன்று சொல்லணும், இங்கே ஓகேங்களா கன்னியாகுமரியில் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா குமரி முனை. அதுவே லடாக்கில் இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோன்னா இந்திரா கோல். என்ன கோல், இந்திரா கோல். இந்த 3 விஷயத்த நீங்கள் மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன்.
ஓகேங்களா. இங்கே இருக்கிறது என்ன, குமரி முனை. அந்தமான் நிக்கோபரில் இருக்கிறது இந்திரா முனை. ஓகேங்களா, இது இந்திரா முனை. இது என்ன, தமிழ்நாட்டில் இருக்கிறது குமரியில் முடியுது, அதனால் குமரி முனை. அடுத்ததாக மேலே லடாக்கில் முடிகிறதுக்கு பேர் இந்திரா கோல். ஓகேங்களா, எக்ஸாம்ஸில் நிறைய கேட்டிருக்காங்க. இது லடாக்கில் முடிகிற எல்லையோட பேர் தென்கோடி முனை. வடகோடி முனை எதுனா இந்தியாவோட வடகோடி முனை இந்திரா கோல். இந்த இந்திரா கோல் லடாக்கில் முடியும். ஓகேங்களா, இந்தியாவோட நிலப்பகுதியோட தென்கோடி முனை எதுனா குமரி முனை. அப்படியே பொதுவாக இந்தியாவோட தென்கோடி முனை அல்லது இந்திரா முனை அல்லது பிக் மில்லியன் முனை, ஓகேங்களா, அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா அந்தமான் நிக்கோபரில் முடிகிற முனையை சொல்லுவாங்க. இதோட டிகிரி 6 டிகிரி 45 நிமிடம் வடக்கு. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா வடக்கு தெற்கு. இங்கே பாருங்கள், வடக்கு தெற்கு. இது வடக்குங்களா, இது தெற்கு. டைரக்ஷன் படி கிழக்கு. இந்த டைரக்ஷனை நீங்கள் மறக்கக்கூடாது, எந்த மேப் பார்த்தாலும் சரி. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகேங்களா, இந்த வடக்கில் இங்கே லடாக்கில் இருந்து கீழே இருக்கிற தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற குமரி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 3214 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸும் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வடக்கு லடாக்கில் இந்திரா கோல், இப்போ தான் பார்த்தோம் இந்திரா கோல். தெற்கில் கன்னியாகுமரியில் இருக்கிற குமரி முனை வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 3214 சதுர கிலோமீட்டர். அடுத்ததாக மேற்கில் ரன் ஆஃப் கட்சிலேருந்து கிழக்கில் அருணாச்சல் பிரதேஷ் வரலும் 2933 சதுர கிலோமீட்டர். இங்கே ரேன் ஆஃப் கட்ச் குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் 2933 கிலோமீட்டர். அப்போது வடக்கு தெற்கு, வடக்கில் இங்கே லடாக்லேருந்து கீழே குமரி முனை வரைக்கும், இந்திரா கோல்லேருந்து குமரி முனை வரைக்கும் 3214 கிலோமீட்டர். அதுவே ரேன் ஆஃப் கட்ச் குஜராத்திலிருந்து இங்கே அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் 2933 கிலோமீட்டர். இது எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸ். அடுத்ததாக கடகரேகையை பற்றி நம்ம பார்க்கல, இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, இது உலக வரைபடம். இதில் நம்ம ஈக்வேட்டர் பூமத்திய ரேகையை பார்த்துட்டோம். இந்த பூமத்திய ரேகைக்கு மேலே ஒரு லைன் போகும். இதுக்கு பேர் என்னென்னா கடகரேகை. டேப் ஆஃப் கேன்சர். ஓகேங்க, கடக ரேகை. அதே மாதிரி கீழே ஒரு லைன் போகும் பூமத்திய ரேகைக்கு, ஈக்வேட்டருக்கு கீழே. இதுக்கு பேர் என்னென்னா மகர ரேகை. இந்த கடக ரேகை என்ன பண்ணுதுன்னா இந்தியாவை ஓரளவுக்கு சமமாக பிரிக்குது. ஓகேங்களா, நம்ம இந்தியாவை எந்த ரேகை சமமாக பிரிக்குது அப்படின்னும் கேள்விகள் வரும். எந்த ரேகைன்னு பார்த்தோன்னா கடக ரேகை, மறந்துடக்கூடாது. இந்தியாவை 2 பிரிவாக பிரிக்கிற ரேகை எதுனா கடக ரேகை. அதுக்கடுத்ததாக வேறு என்ன, இந்தியாவின் மையத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக வடப்பகுதியில் இப்படி 2ஆக பிரிக்குது இல்லை, அந்த கடக ரேகைக்கு தெற்கு பகுதியில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே வெப்பமண்டலமாகவும், அதுக்கு வடக்கு பகுதியில் இருக்கிற பகுதிகள் எல்லாம் மித வெப்பமண்டலமாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, நம்ம சவுத் சைடில் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு மேலே கடகரேகைக்கு மேலே இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே குளிர் அதிகமாக இருக்கும், பனியெல்லாம் பொழியும். ஓகேங்களா, பாருங்கள் இந்த மேப்லேயே தெரியும். கடகரேகை இங்கே பிரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே இருக்கிற மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, இங்கே எல்லாம் வெயில் அதிகமாக இருக்கும். அப்படியே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், லடாக், உத்தரப்பிரதேஷ், இங்கே எல்லாமே பனிப்பொழிவு இருக்கும், மழை பொழிவும் அதிகமாக இருக்கும், கூலிங் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே இதை வெப்பமண்டலமாக வச்சுட்ருக்குது. இதுக்கு மேலே இருக்கிறது மித வெப்பமண்டலமாக வச்சுட்ருக்குது. எதுன்னு பார்த்தோன்னா கடகரேகை. இந்த கடகரேகையால் ஏன் இப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியனோட செங்குத்து கதிர்கள், பூமி சுற்றும் போது செங்குத்து கதிர்கள் படுறதை வச்சு இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுது. இதெல்லாம் நம்ம அடுத்ததாக லெசன் படிக்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு இது தேவையில்லை. நம்மளோட லெசன் படி பார்த்தோன்னா வடக்கு தெற்கு பரவல் பார்த்துட்டோம். ஓகேங்களா, இந்தியாவை 2ஆக பிரிக்கிறது கடகரேகை. பூமியை 2ஆக பிரித்தா அது ஈக்வேட்டர் பூமத்திய ரேகை. இந்தியாவை 2ஆக பிரிக்கிற ரேகை எதுனா கடகரேகை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா நில எல்லை. இந்தியா எந்தெந்த நாடோட தன்னோட எல்லையை பகிர்ந்துக்குது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரியுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் வடமேற்கு பகுதியில், இந்தியாவுக்கு வடமேற்கு பகுதியில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகேங்களா, வடக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் இருக்கிற பகுதி தான் வடமேற்கு பகுதி. இந்த வடமேற்கு பகுதியில் என்னென்ன நாடுகள் இருக்குன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்பாங்க. இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் இருக்கிற
மாநில நாடுகள் எது எதுன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்கில் இல்லை வடமேற்கில் பார்த்தோன்னா வடக்கில் பார்த்தோன்னா சீனா, நேபாள், பூட்டான். ஓகேங்களா, சைனா, நேபாள், பூட்டான் வடக்கில். கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர். திரும்ப சொல்லிடலாங்களா? வடமேற்கில் என்னென்ன இருக்குது? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்கில் சீனா, நேபாள், பூட்டான். கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர். நேபாள், பூட்டானில் இங்கே தானே சார் இருக்கும், அப்புறம் எப்படி வடக்கில் வரும்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மாதிரி டைரெக்ஷன் வச்சு பார்த்தாலே இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வடக்காக குறிப்பிடப்படும். இந்த சைடில் இருக்கிறது வடமேற்கு பகுதின்றதுனால பாகிஸ்தான் வந்துடும். இப்போ நேபாள், பூட்டான்லாம் இந்த சைடில் தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் அதுவும் வடக்கு தான். இதுக்கு மேலே இருக்கிற சைனாவும் வடக்கு தான். அதனால் இது வடக்கு. பங்களாதேஷ் எங்கே இருக்கும்? நமக்கு இந்த இடத்துல இருக்கும். பங்களாதேஷ் இங்கே இருக்குங்களா? பங்களாதேஷ் இந்த இடத்துல இருக்கும். அடுத்ததாக இங்கே மியான்மர் இருக்கும். அப்போது இது ரெண்டுமே எங்கே இருக்குது? கிழக்கு பகுதியில் இருக்குது. அப்போது வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இங்கே மேப்பில் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா, இதுதான் இந்தியா மேப். இதில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்களா எங்கே இருக்குது? வடமேற்கில் இருக்குது. வடக்குனா இப்படி இருக்கணும். ஓகேங்களா, இது கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதால வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்குது. வடக்கில் பாருங்கள் சைனா, நேபாள், பூட்டான். புரியுதுங்களா? இப்போ மூணுமே எங்கே இருக்குது? வடக்கில் இருக்குது. இல்லை, இது வடமேற்கில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், இங்கே பங்களாதேஷ் இருக்குது, இங்கே மியான்மர் இருக்குது. இல்லை, இங்கே மியான்மர் இருக்குது. அப்போது இது கிழக்கு பகுதியில் இருக்குது. அப்போது வடமேற்கு பகுதியில் இருக்கிற அண்டை நாடுகள் எது எதுன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்கில் பார்த்தோன்னா சைனா, நேபாள், பூட்டான். கிழக்கு பகுதியில் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர். ஓகேங்களா, கீழே அப்படின்னு கீழவும் சொல்லலாம். இந்தியாவுக்கு கீழே என்ன இருக்கும்? ஸ்ரீலங்கா இருக்கும், இலங்கை இருக்கும். ஓகேங்களா, தென்பகுதியிலும் கேள்விகள் வரலாம். தென்பகுதியில் இருக்கிற நாடு இலங்கை. ஓகேங்களா, அடுத்ததான் மொத்த நில எல்லை. மொத்தமாக நிறைய நாடுகளோட நம்ம எல்லையை பகிர்ந்துக்குதுன்னு இப்போ தான் பார்த்தோம். வடமேற்கில், வடக்கில், கிழக்கில். இப்படி மொத்தமாக நில எல்லையாக எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னா 15,200 கிலோமீட்டர். மொத்தமாக 15,200 கிலோமீட்டர் நில எல்லை மட்டும். ஓகேங்களா, அதிகபட்சமாக எந்த நாட்டு கூட அதிகமாக நில எல்லையை பகிர்ந்துக்கிறோன்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ், வங்காளதேசம் 4,156. இதே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 4,156 கிலோமீட்டர். மேப்பில் பாருங்கள், இதுதான் பங்களாதேஷ். ஓகேங்களா, இதுதான் பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் இருங்க, இன்னொரு மேப் பார்ப்போம், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். எஸ், இதில் பாருங்கள், இந்த பங்களாதேஷ் இது வரல இருக்குங்களா? பாருங்கள் எத்தனை மாநிலங்களோட பங்களாதேஷ் தன்னோட எல்லையை பகிர்ந்துக்குதுன்னு கேள்விகள் வந்திருக்கு. ஓகேங்களா, அதிகமாக எல்லையை பகிர்ந்துக்கிற நாடு எதுன்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ். பாகிஸ்தான்லாம் எடுத்தோன்னா கொஞ்சமாக தான் பகிர்ந்துக்கும். இருக்கிறதுலே கம்மியாக எல்லையை பகிர்ந்துக்கிறது எதுனா ஆப்கானிஸ்தான். இந்த பாருங்கள், இதே தான் சின்ன ஒரு பார்ட்டு தான் ஆப்கானிஸ்தான் நம்ம இந்தியா கூட பகிர்ந்துக்கும். பாகிஸ்தான் எடுத்தோன்னா ஓரளவுக்கு பெரிய நிலப்பகுதியை தான் பகிர்ந்துக்கும். ஆனால் என்ன, இதுக்கு மேலே கடல் வந்துடும். ஓகேங்களா, அதனால் அதோட எல்லை கம்மியாகிடும். பங்களாதேஷ் பார்த்தோன்னா தான் நிறைய, வங்காளதேசம் எடுத்துக்கிட்டோன்னா தான் தன்னோட எல்லையை அதிகமாக, இந்தியாவோட எல்லையை அதிகமாக பகிர்ந்துக்கிற நாடு எதுன்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ். வங்காளதேசம் கம்மியாக பகிர்ந்துக்கிற நாடு எது? இந்த சின்ன பார்ட்டை மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட பகிர்ந்துக்குது. இல்லை, அதை தான் கொஷினில் கொடுத்துருப்பாங்க, டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், குறுகிய எல்லையை ஆப்கானிஸ்தான் வெறும் 106 கிலோமீட்டர் தான் இந்தியாவோட எல்லையை பகிர்ந்துக்குது. அதிகமாக இந்தியாவோட நில எல்லையை பகிர்ந்துக்கிற நாடு எதுன்னு கேட்டால் பங்களாதேஷ், அதாவது வங்காளதேசம் 4,156 கிலோமீட்டர். அதுவே ஆப்கானிஸ்தான் தான் இருக்கிறதுல குறுகிய எல்லையை இந்தியாவோட பகிர்ந்துக்குது. எவ்வளோ? வெறும் 106 கிலோமீட்டர். அடுத்ததான் நீர் எல்லை. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது நில எல்லை. இப்போது நீர் எல்லை. இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா கிழக்கு பகுதியில் என்ன இருக்குது? வங்காள விரிகுடா இருக்குது. மேப் எல்லாத்துக்கும் மேப் தான். ஓகேங்களா, கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். அப்படியே மேற்கு பகுதியில் அரபிக்கடல். கீழே பார்த்தோன்னா இந்திய பெருங்கடல். ஓகேங்களா, 3 பக்கமும் நீரால் சூழப்பட்டிருக்கு இந்தியாவோட கீழ்ப்பகுதி. ஓகேங்களா, பே ஆஃப் பெங்கால் கிழக்கிலையும், மேற்கில் அரேபியன் சீயும், கீழே இந்திய பெருங்கடல். ஓகேங்களா, இதுதான் நீர் எல்லை. இந்தியாவோட நீர் எல்லை இதுதான். ஓகேங்களா, இந்தியாவோட நீர் எல்லை இதுதான். கடற்கரையோட நீளம், இந்தியாவில் இருக்கிற கடற்கரையோட மொத்த கடற்கரையோட நீளம் எவ்வளோனா 6,100 கிலோமீட்டர். இதுவும் கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கேருந்து கடல் ஸ்டார்ட் ஆகுங்களா, இந்தியாவுக்கு பாதியில் கடல் வரும். ஓகேங்களா, இதோட நீளம் எவ்வளோனா 6,100 கிலோமீட்டர்.
ஓகேங்களா. கடற்கரை நீளம் தீவு கூட்டங்களையும் சேர்த்து இங்கே பாருங்கள், இங்கே லட்சத்தீவு இருக்கும், இங்கே அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாம் சேர்த்து இங்கே இருக்கிற எல்லையும் நம்ம சேர்த்து படித்தோன்னா கணக்கு பண்ணோன்னா 7516.6 கிலோமீட்டர். கடற்கரை நீளம் தீவு கூட்டங்கள் அல்லாமல் வெறும் 6100 கிலோமீட்டர். கடற்கரை நீளம் தீவு கூட்டங்களையும் சேர்த்தா 7516.6 கிலோமீட்டர். இதுவும் ரொம்ப 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 முக்கியமான டேட்டா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்தியா இலங்கை. இந்தியாவையும் இலங்கையும் பாருங்கள், இந்தியா இலங்கை பெரிய மேப். எஸ், இந்தியாவும் இலங்கையும் ஒரு சின்ன பகுதி பிரிக்குதுங்களா, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பார்க் ஸ்டேட், அதாவது வந்து பார்க் நீர்ச்சந்தி. இந்தியா இலங்கை பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பார்க் நீர்ச்சந்தி. ஓகேங்களா. பார்க் ஸ்டேட் இங்கிலீஷில், தமிழில் பார்க் நீர்ச்சந்தி. ஓகேங்களா. இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற பகுதி, இதையும் கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா பார்க் நீர்ச்சந்தி. இல்லை, ஓரளவுக்கு இந்தியாவோட அமைவிடம் பார்த்துட்டோம், நீர் எல்லை பார்த்துட்டோம், நில எல்லையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக அந்த டைம் ஜோனுக்கு வருவோம். ஓகேங்களா. டைம் ஜோனுக்கு வருவோம். இப்போது டைம் ஜோனுக்கு வர போகிறோம். இந்தியாவோட திட்ட நேரம் நம்ம +5:30 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், இதுதான் இந்தியா. இந்தியாவை செங்குத்து கோடுகள் இப்படி சின்ன சின்ன லைன்ஸ் பிரிச்சுட்டே இருக்குது. இப்போது இந்த சைட்லேருந்து தான் சூரியன் உதிக்கும். ஓகேங்களா. இப்போது உலக வரைபடத்தையே நீங்கள் எடுத்து பார்த்தா கூட, ஒரே நிமிஷம், உலக வரைபடம் இப்போது இந்த வேர்ல்டு மேப்பே நம்ம எடுத்து பார்த்தாலும் இங்கேருந்து தான் சூரியன் வரும். இல்லை, ஃபஸ்ட்டு இங்கே சூரியன் வரும், அடுத்து இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், அப்படியே இந்த பக்கம் சூரியன் வரும். ஓகேங்களா. அதனால தான் ஃபஸ்ட்டு நியூ இயரில் நம்ம கொண்டாடும்போது உலகத்திலே முதலாக நியூ இயர், அதாவது வந்து புத்தாண்டை கொண்டாடிய நாடாக நியூசிலாந்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நியூசிலாந்தில் இந்த சைடில் இருக்குது, முன்னாடியே இருக்குது, அங்கே ஃபஸ்ட்டே சூரியன் வந்துடும். அதனால் அங்கே ஃபஸ்ட்டே நாள் பிறந்துடும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே முதல்ல புத்தாண்டு கொண்டாடுறாங்க. புரியுதுங்களா. சூரியன் ஃபஸ்ட்டு இங்கே வரும், அடுத்து இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், கடைசியாக தான் அமெரிக்காலாம் பார்த்தோன்னா கடைசியாக நமக்கு முடிஞ்சிட்ருக்கோம். அடுத்த நாள் ஈவினிங் நைட்டு போல் தான் அவங்களுக்கு நியூ இயரே பிறக்கும். ஏன்னா அந்த டைமில் தான் சூரியன் அந்த சைடு போகும்ங்களா. இங்கேருந்து போகிறதுக்கு செட்டைன் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் எல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் இந்த ஒரு கிரீன்விச் மெரிடியன் லைனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல சூரியன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்தியா மேப்புக்கு போயிடுவோம். இந்த எல்லை என்ன சொல்லியிருக்கோம், அருணாச்சல் பிரதேஷ். இந்த சைடு இருக்கிற எல்லை குஜராத். இந்த அருணாச்சல் பிரதேசில் காலைல 8 மணிக்கெலாம் சூரிய உதயம் நடக்குதுன்னா இங்கே குஜராத்தோட இந்த ரேன் ஆஃப் கட்சி இடத்துக்கு வர்றதுக்கு 10 மணி ஆகும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் ஆகும் சூரியன் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. புரியுதுங்களா. அப்போ இங்கே 6 மணி சூரியன் வர டைம், இங்கே 6 மணின்னு ஃபிக்ஸ் பண்ணால் இங்கே 6 மணி இருக்கும், இங்கே 8 மணிக்கு தான் சூரியன் வரும். அப்போ இங்கே 6 மணி நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? புரியுதுங்களா. இங்கே இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போது இந்த லாஸ்ட் ஓகேங்களா. இந்த எண்டில் அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது, இந்த எண்டில் குஜராத் இருக்குது. ஓகேங்களா. இப்போது இங்கே காலையில் 6 மணிக்கு இப்போ இருக்கிற டைம் பார்த்துப்போம். இங்கே ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து குஜராத்துக்கு இங்கே வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா. நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், சூரியன் உதிக்கிற நேரத்தை வச்சு தான் 6 மணி நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போது சூரியன் இங்கே 8 மணிக்கு உதிக்கும் போது நம்ம இங்கே 6 மணின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இங்கே 2 மணி நேரம் முன்னாடியே வந்துடுது. இதை வச்சு நம்ம இங்கே 6 மணின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. நிறைய பிரச்சனை வருது இதனால். புரியுதுங்களா. ஏன்னா இங்கே 2 மணி நேரம் முன்னாடியே வந்துடுது, இங்கே 2 மணி நேரம் பின்னாடி தான் வருது. ஓகேங்களா. 2 மணி நேரம் தாமதமாக வருது, இங்கே 2 மணி நேரம் முன்னாடியே வந்துடுது. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், இடையில் ஒரு கோடை போடு, நடுவில் ஒரு கோடை போடுங்க, அதுக்கு வர டைமை 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில் ஒரு கோடு போடுறாங்க. அந்த கோடு பார்த்தோன்னா கரெக்டாக 82 டிகிரி 30 மினிட்ஸ். நம்ம இங்கே பார்த்தோம்ல அந்த ஒரே நிமிஷம். எஸ், இந்த மேப்பு செங்குத்தா 2ஆக பிரிக்குதுங்களா. இது இந்த இடத்துல வரும்போது 68 டிகிரி 7 மினிட்ஸ் இப்படி பார்த்தோங்களா. இந்த அருணாச்சல் பிரதேஷ் கிட்ட வரும்போது 97 டிகிரி 25 மினிட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்த வச்சு நான் காலையில் 6 மணி செட் பண்ணால் எனக்கு ஓகே. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு 2 மணி நேரம் தாமதமாக தான் சூரியன் வருது. அதனால் என்ன பண்ணலாம், 2 பேருக்கு வேணாம், இடையில் ஒரு கோடை போடுங்க. இங்கே வர 6 மணியை வந்து 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற டைமை வச்சு 2 பேருக்குமான டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே 82 டிகிரி 30 மினிட்ஸ், 82 டிகிரி 30 மினிட்ஸ், இங்கே 68 டிகிரி 7 மினிட்ஸ்க்கும்
97 டிகிரி 25 மினிட்ஸ், இதுக்கு இடையில் 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு. ஓகேங்களா, இதை டைம் ஜோனாக ஃபிக்ஸ் பண்ணி மிர்சாப்பூர் அலகாபாத் இந்த லைன் எந்த மாநிலம் வழியாக வருதுன்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசில் மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக அப்படியே கிராஸ் ஆகி வருது. கிராஸ் ஆகி நேராக இந்த செங்குத்து லைனை தான் நம்ம இப்போ டைம் ஜோனை வச்சு கேல்குலேட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கோடு எங்கே வருதுன்னு பார்த்தோன்னா கரெக்டாக 82 டிகிரி 30 மினிட்ஸில் வருது. ஓகேங்களா, இந்த இடம் 68 டிகிரி 7 மினிட்ஸ், இந்த இடம் 97 டிகிரி 25 மினிட்ஸ் இது இருக்குங்களா. இதுக்கு இடையில் வர 82 டிகிரி 30 மினிட்ஸை 2 பேருக்கு வேணால் பொதுவாக நடுவில் ஒரு கோடை போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கோடை வச்சு எப்படி 5.30 செட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த கோட்லேருந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் எப்படின்னு பார்த்தோன்னா இது 1 மணி நேரம் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், இது 2 மணி நேரம் முன்னாடி, இது 3 மணி நேரம் முன்னாடி, இது 4 மணி நேரம் முன்னாடின்னு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இந்தியா வரும்போது கரெக்டாக +5:30 இங்கே 0. ஓகேங்களா, இது 0. இங்கே வரும்போது என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 5:30 வருது. இந்த செங்குத்து கோடுகள் ஒவ்வொன்றும் மொத்தமாக இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 30 கோடுகள் கிட்ட பிரிக்குது இந்தியாவை. ஓகேங்களா, இந்த சின்ன சின்ன கோடாக எத்தனை கோடு பிரிக்குதுன்னா ஒரு 30 கோடுகள் கிட்ட இந்தியாவை பிரிக்குது. ஓகேங்களா, இந்த கோடை வச்சு தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த 0 டிகிரிலேருந்து ஒரு 5 மணி நேரம் நம்ம முன்னாடி இருக்கிறோம். ஓகேங்களா, +5:30 இதுக்கு பின்னாடி போகிறது எல்லாமே 5 மணி நேரம் பின்னாடி, இதுதான் 0. ஓகேங்களா, இதுக்கு இந்த பக்கம் வந்தால் 1 மணி நேரம் முன்னாடி, இங்கே வந்தால் 2 மணி நேரம் முன்னாடி, இங்கே வந்தால் 3 மணி நேரம் முன்னாடி. அப்படி இந்தியாவில் இடையில் வர இடம் எதுனா 5.5 மணி நேரம் முன்னாடி. அப்படியே இங்கே போயிட்டே இருந்தோன்னா 6, 7, 8 இங்கெல்லாம் நியூசிலாந்து வந்துடும். நியூசிலாந்தில் ரொம்ப முன்னாடி இருப்பாங்க. ஓகேங்களா, நமக்கு இங்கே 5.5 மணினா அங்கே ஒரு 9:30ன்னு வச்சுக்கோங்களா, +9:30னா ஒரு 4 மணி நேரம் நமக்கு முன்னாடி இருக்காங்க. நமக்கு காலையில் 8 மணினா அவங்களுக்கு ஒரு 12 மணி ஆகிட்டுருக்கும் மதியம். புரியுதுங்களா, டைம் ஜோன் ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம இங்கே 5.5 மணின்னு வச்சுக்கோங்க, இங்கே 0ல் இருக்காங்க. ஓகேங்களா, இங்கே 0ல் இருக்குது. நம்ம இப்போ +5:30 இருக்கோம்னா நம்மளை விட இங்கே இருக்கிறவங்க 5.5 மணி நேரம் பின்னாடி இருக்கிறாங்க. நமக்கு இப்போது 5.5 மணி, ஈவினிங் 5.5 மணினா அவங்களுக்கு மதியம் 1 மணி இருக்கும். இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு பாருங்கள் 5.5 மணி நேரம்னா இங்கே 0 வந்து மைனஸில் போகும். இங்கே -1 -2 -3 -4 -5ன்னு போகும். இந்த சைடு இருக்கிறது எல்லாம் ப்ளஸ்ஸு, இந்த சைடில் இருக்கிறது எல்லாம் மைனஸு. ஓகேங்களா, புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். இந்த கோடை வச்சு தான் நம்ம இந்தியாவுக்கு இடையில் ஒரு கோடு போட்டு இதுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை டைமாக கன்வெர்ட் பண்ணி +5:30. ஓகேங்களா, இங்கே 12 மணி. இப்போது இந்த 0ல் இருக்கிற இடம் 12 மணி. இப்போ மதியம் 12 மணினா இல்லை 1 மணி வச்சுக்கோங்க, 1 மணி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே 5.5 மணி நேரம் சேர்த்தா நம்ம ஊரில் இப்போ 6.5 மணி. ஓகேங்களா, டைம் ஜோன் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மெரிடியன் லைனில் இங்கே இருக்கிற நாடு, ஓகேங்களா, யூரோப் ஆஃப்ரிக்கா போதுங்களா, இங்கே இப்போ 1 மணி, மதியம் 1 மணினா நம்ம ஊரில் +5:30 ஆட் பண்ணோன்னா நமக்கு இப்போ 6.5 மணியாக இருக்கும். இப்படி தான் டைமை செட் பண்ணுறாங்க. புரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் திட்ட நேரத்தை, அதாவது கிரீன்விச் மெரிடியன் நம்ம இப்போ பார்த்த இந்த கிரீன்விச் மெரிடியன், கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. ஏன்னா 5.5 மணி நேரம் நம்ம முன்னாடி இருக்கோம். ஓகேங்களா, இந்த கோட்டுக்கு நம்ம முன்னாடி இருக்கிறதால எவ்வளோ நேரம் நம்மளுக்கு ப்ளஸில் வருதுன்னா 5.5 மணி நேரம் முன்னாடி. இதுவே நியூசிலாந்துலாம் பார்த்தோன்னா ரொம்ப மணி நேரம் முன்னாடி இருப்பாங்க. ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கிட்ட முன்னாடி இருப்பாங்க. இங்கே காலையில் 1 மணி, காலையில் ஒரு 10 மணினா இங்கே ஒரு ஈவினிங் போல் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா, இங்கே காலையில் 10 மணினா இங்கே ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி போல் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் டைம் டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ ஒரு நாட்டில் ஒரு டைம் இருக்கும். இப்போ இந்தியாவில் ஒரு டைம் இருக்குன்னா நீங்கள் பக்கத்தில் பாகிஸ்தானோ அல்லது பங்களாதேஷும் போனாலும் அந்த அளவுக்கு டைம் வேறுபடாது. அதுவே நீங்கள் தொலைதூரத்தில் இருக்கிற நாட்டுக்கு போனீங்கன்னா, இப்போ சவுத் பசிபிக்கில் இருக்கிற நாடுகளுக்கோ இல்லது அமெரிக்கா கனடா போல் நாடுகளுக்கோ போனீங்கன்னா நிறைய டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இந்தியா இங்கே இருக்குது, இந்த சவுத் பசிபிக் நாடுகள்லாம் இங்கே இருக்குது, அமெரிக்கா இங்கே இருக்குது, கனடாலாம் இங்கே இருக்குது. ஸோ நிறைய டிஃப்ரென்சஸ் வரும். பக்கத்தில் இருக்கிற நாடுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வராது. ஓகேங்களா, இதுதான் டைமை, இப்படி தான் டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும். ஓகேங்களா, இதோட இந்த லைனை வச்சு தான் டைமே ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா, இதுக்கு பக்கத்தில் இருக்குதா +1, இதுக்கு +2 +3 இப்படி போயிட்டே இருக்கும். இந்தியா +5:30 இருக்குது. ஓகேங்களா, இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த பக்கம் மைனஸில் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கே காலையில் 10 மணின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு கண்ட்ரி வருது, ஆஃப்ரிக்கா வருதுன்னா காலையில் 10 மணினா 5.5 மணி நேரத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்?
காலையில் ஒரு 4:30 மணியாக இருக்கும் இங்கே. ஓகேங்களா, காலையில் இங்கே 4:30 மணியாக இருக்கும். இந்த மிடில் 10 மணியாக இருக்கும். நமக்கு பாருங்கள் 5:30 மணி நேரம் சேர்த்தனா 11, 12, 1, 2, 3, 3:30 மணியாக இருக்கும் மதியம். புரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? இப்போது இங்கே 10 மணி இருக்குன்னா இங்கே 4:30 மணியாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே 4:30 மணியாக இருக்கும். நம்ம ஊருக்கு 3:30 மணியாக இருக்கும் மதியம். ஓகேங்களா, இங்கே விடிய காலம் 4:30 மணி, இங்கே காலையில் 10 மணி, நம்ம ஊரில் 3:30 மணியாக இருக்கும். ஓகேங்களா, இது இப்படி தான் இந்தியாவோட திட்ட நேரத்தையே குறிப்பிடுறாங்க. மொத்தமாக ஒரு 30 கோடுகள் கிட்ட இதுக்குள்ளே வருது. ஓகேங்களா, ரெண்டுத்தையும் பிரிக்கிறது எது? 88 டிகிரி 30 நிமிடம். ஓகேங்களா, இது மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக வருது. இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் எந்த ஊர் வழியாக வருது, இந்த மிர்சாப்பூரும் ஆப்ஷனில் கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மணி நேரம் முன்னாடியே அருணாச்சல் பிரதேசில் வரும், 2 மணி நேரம் தாமதமாக தான் குஜராத்தில் வரும். ஓகேங்களா, அடுத்ததாக இந்தியாவை துணைக்கண்டம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு துணைக்கண்டம்னா என்ன? ஃபஸ்ட்டு கண்டம்னா என்னன்னு தெரியணும். கண்டம்னா இயற்கை நில அமைப்பு இருக்கணும், பல வகைப்பட்ட நில அமைப்பு இருக்கணும். இல்லை நம்ம ஆசிய கண்டம்னு கூட எடுத்துக்கிட்டோன்னா பல வகைப்பட்ட நிலப்பரப்பு இருக்குது. ஓகேங்களா, ஒரு பகுதியில் பாலைவனமாக இருக்குது, ஒரு பக்கத்தில் செழிப்பாக இருக்குது, ஒரு பக்கத்தில் வறண்ட காடுகளாக இருக்குது, பசுமையான காடுகளாக இருக்குது. இந்த மாதிரி மாறி மாறி நிறைய இயற்கை அமைப்பு இருக்கணும். இயற்கையாக நில அமைப்பு இருக்கணும், பீடபூமிகள் இருக்கணும். இந்த மாதிரி இயற்கையாக நிறைய நில அமைப்பு இருக்கணும். அடுத்ததாக காலநிலை. இப்போ நம்மளாக எடுத்துக்கிட்டோம்னா மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம்னு நிறைய காலங்கள் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி காலநிலை இருக்கணும். இயற்கை தாவரங்கள் இருக்கணும். அடுத்ததாக கனிம வளங்கள் இருக்கணும். மனித வளங்கள், மனித நடமாட்டமும் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு கண்டத்துக்கான இதெல்லாம் அடிப்படையான பேசிக் குவாலிட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லா குவாலிட்டிஸும் இந்தியாவோட பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாள், பூட்டான், இலங்கை இது எல்லாமே இந்த நாடுகளோடு இந்தியா சேர்ந்தால் இந்தியாவை துணைக்கண்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் மட்டும் நிறைய நில அமைப்பு இருக்குது. பட் பக்கத்தில் இருக்கிற இந்த நாடுகள் எல்லாமே நம்ம லேண்ட் பார்டர்ஸை ஷேர் பண்ணிக்கிற நாடுகள் தான். ஓகேங்களா, இலங்கை தவிர இது சி பார்டரை ஷேர் பண்ணிக்கிற கண்ட்ரி. இப்போது இந்த நாடுகள் எல்லாமே லேண்ட் பார்டரை ஷேர் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இந்தியாவை பல வகைப்பட்ட நிலங்கள் இருக்குது. ஓகேங்களா, நேபாளில் எடுத்தோன்னா இமயமலை, இந்த மாதிரி பனி சார்ந்த நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. மியான்மரில் மலை முகடுகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து நாடுகளுடன் இணைத்து இந்தியாவை ஒரு துணைக்கண்டம்னே சொல்கிறாங்க. ஆசிய கண்டத்தில் ஒரு துணைக்கண்டமாக இந்திய கண்டத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஜாகிரஃபியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து இந்தியாவோட அமைவிடத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் எந்த கருத்தாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு சில டாபிக் புரியலைன்னா சொல்லுங்கள், திரும்ப கூட நடத்துகிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.